இறை இயேசுவின் அன்பிற்குரிய சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய நாளில் நாம் தியானிக்கும் கருத்துக்கள். நாம் முதலில் அன்பு செலுத்த வேண்டுமானால் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பார் புனித அன்னை தெரசா. நற்செய்தியில் தவறு செய்யும் தன்னுடைய சகோதரர் சகோதரியை எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என்று கேட்ட பேதுருவிடம் 7 முறை மட்டுமல்ல 70 முறை 7 முறை என்கிறார் இயேசு. பேதுருவிடம் இயேசு சொல்லக்கூடிய இப்பதில் தவறு செய்யும் ஒருவரை நிபந்தனையின்றி மன்னிக்க வேண்டும் என்பதை உணர்த்துகின்றது. அவ்வாறு நாம் மன்னிப்பதற்கு நம் உள்ளத்தில் அன்பு இருக்க வேண்டும். நம்மிடம் தவறு செய்கின்ற ஒருவரை மன்னிக்கும் அளவுக்கு உள்ளத்தில் அன்பு இருக்கின்றதா என்று சிந்தித்து பார்க்க இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. ஒருமுறை மாவீரன் நெப்போலியன் இரவு நேரங்களில் தனது படை வீரர்கள் தங்கியிருக்கும் பகுதிகளை சுற்றி வருவது வழக்கம். அவ்வாறு சுற்றி வரும்போது ஒரு இடத்தில் ஒரு சிறிய விளக்கு எரிவதை பார்த்தார். அருகில் சென்று பார்த்தபோது ஏதோ எழுதி கொண்டிருந்த ஒரு படை வீரன் அப்படியே மேஜை மீது உறங்கி கொண்டிருந்தது தெரிய வந்தது. அருகில் ஒரு கைத்துப்பாக்கியும் இருந்தது. என்ன எழுதியிருக்கிறான் என்று பார்த்தபோது அவன் பலருக்கு செலுத்த வேண்டிய கடனை ஒன்றன் பின் ஒன்றாக எழுதி, இவ்வளவு கடன்களையும் நான் எப்போது கட்டி தீர்க்கப் போகிறேனோ என்று எழுதியுள்ளான். இவற்றை திருப்பி செலுத்தாவிடில் இந்த கை துப்பாக்கியால் என் உயிரை நானே எடுக்க நேரிடும் என்று ஏக்கத்தோடு எழுதியிருந்தான். இதை வாசித்த நெப்போலியன் உள்ளம் உருகி அந்த கேள்விக்கு கீழே மாவீரன் நெப்போலியன் என்று தன் பெயரை எழுதிவிட்டு கை துப்பாக்கியை எடுத்து சென்று விட்டார். மறுநாள் அந்த படைவீரரின் கடன் சுமையை தீர்ப்பதற்கு தேவைக்கு அதிகமாகவே கொடுத்து உதவினார். பெரிய கடன் சுமையையும் நெப்போலியன் தாங்கிக் கொண்டது போல நம் பெரிய பாவ சுமைகளையும் மன்னிக்க இயேசு தயாராகவே இருக்கிறார். இன்றைய நற்செய்தியில் வரும் அரசர் தன் பணியாளனுக்கு வழங்கிய மன்னிப்பு மிக பெரியது. அரசன் தன் நற்குணத்தால் இந்த பணியாளனுக்கு விடுதலை கொடுத்தது வெறும் கடனில் இருந்து மட்டுமல்ல, மாறாக கடனை எப்படி திருப்பி செலுத்தப் போகிறோமோ என்ற கவலையிலிருந்தும் கண்ணீரிலிருந்தும் தான். சுருக்கமாக சொல்லப்போனால் ஒரு பெரிய அடிமைத்தனத்திலிருந்து அவனுக்கு விடுதலை கொடுத்தார். ஆனால் அந்த பணியாளன் தன் சக பணியாளனுக்கு அதே போன்ற விடுதலையை கொடுக்க மறுத்ததால் தண்டிக்கப்பட்டான். சீராக்கின் ஞான நூல் அதிகாரம் 28:2 உனக்கு அடுத்திருப்பவர் செய்த அநீதியை மன்னித்துவிடு, அவ்வாறெனில் நீ மன்றாடும் போது உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். இன்றைய நாளில் நம் திரு அவை புனித மேக்சிமிலியன் கோல்பே என்ற புனிதருடைய திருவிழாவை கொண்டாடுகின்றது. இவர் தன்னோடு இருந்த சக மனிதருக்கு தன் உயிரையே கொடுத்தவர். இயேசுவுடைய இறை வார்த்தையை வாழ்வாக்கியவர். தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. யோவான் 15:13. இந்த வார்த்தைகளை நாம் தியானித்து வாழ்வாக்குவோம். இறைவன் வாழ்த்த பெறுவாராக. ஆமேன்.